எங்கள் ஊரில் இன்றைக்கி வந்து திருவிழா நடக்குது. அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சீர்கஞ்சி காசு போகிறோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எங்கள் ஊர் கோயில் திருவிழா நடக்காதே இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள். வாங்க அதுக்கான ஏற்பாடு செய்யும். சீர்கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். காசு போறோம் பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் வெல்லம், முந்திரி, பாசிப்பருப்பு, ஏலக்காய், ரவை, அரிசி மாவு 2 சீர்கஞ்சி காசு போறோம். நம்ம கோயிலில் திருவிழா இன்னைக்கெல்லாம் ஆரம்பம். அதனால் நம்ம இன்னைக்கு சீர்கஞ்சி காசுறோம். வாங்க எப்படி காசுறோன்னு பாப்பறோம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்காக பூ வாங்கிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது முந்தா நாள் வாங்கின கனகாம்பரம் பாருங்க. கட்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பிடிச்சிட்டு வச்சுருங்க. நல்லா இருக்கும் பாருங்க. நல்லா தண்ணி சூடு இருந்துச்சு, கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இந்த பாசில் நம்ம இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம எங்கே போயிருந்த நீ மணியத்துக்கு? அது இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு உடச்சிக்கலாம். அதில் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய். ஏலக்காய், பரவாயில்ல. இந்த பதம் போதும். சத்தனை பாருங்க. இந்த அளவுக்கு உடச்சிங்கன்னா நல்லா சீர்கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்கும். எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கோல்ல பெரிய பாக்கெட் ஈரமா டப்பால போடு. இந்த மஞ்சத்தூளை போடுறாங்க. இந்த பழத்துக்கு நம்ம நுணுக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ நம்ம ஒலை கொதிச்சுடுது, வாங்க பார்க்கலாம். பாருங்க, பச்சை பயிர் போட்டது பாருங்க. நல்லா அரை வேக்காடு வந்து போச்சு. இந்த பழத்தில் நம்ம இந்த அரிசி மாவு நம்ம ரவையும் சேர்த்து 2 சேர்ந்து செய்ய போகிறோம். அதனால் ரவையும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதை வந்து கொட்டும் போது ஒரு ஆள் கிண்டணும். கேமா வாமா. இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலரு. மொத்தமாக கொட்டினா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். இப்படி இன்னும் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி ரவி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சீர்கஞ்சி 1 கிலோ அளவுக்கு செய்கிறோம். 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ அரிசி.
கொஞ்சம் தூள்தூளாக உடச்சி வச்சுக்கலாம். ஹேய் போ, ஹே ஹே போ. இப்போ நம்ம முந்திரி பயிர் சேர்த்துக்கலாம். முந்திரி பயிரை நம்ம சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். நல்ல தூளாக்கி ஒன்றும் பாதியும் உடச்சி நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாக்கா நல்ல இனிப்பு தூக்கி கொடுக்கும். இதை வந்து விடாத கிண்டுக்குனே இருக்கணுங்க, இல்லைன்னா அடியில் பாத்திரத்தில் பிடிச்சிக்கும். அதனால தான் வந்து அதை வந்து விடாத கிண்டுக்குனே இருக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த ரவை அந்த அரிசி மாவு ரெண்டும் சேர்ந்தது பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கும். அதுக்காக இதை வந்து நல்லா இடைவிடாத கிண்டி விட்டால் தான் அது சரிப்பட்டு வரும். கொதி வரணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அது சூப்பர் ஸ்டே வந்துடலாமா? சூப்பர் ஸ்டேக்கா ஈஸியான வேலை தாங்க இது. நல்லா சீக்கிரம் வேலையாயிடும். இந்த சீர்கஞ்சி காசு தண்ணி திட்டம் தெரியலன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு அதை நம்ம சுட வச்சு ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொட்டி காசி கொஞ்சம் கட்டி ஆரம்பி இருந்தால் சுடு தண்ணியை அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதான் ரொம்ப தண்ணியால் திட்டமாக நம்ம சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம இப்போ ஒரு 1.5 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். 1 கிலோ அரிசியாக இருந்தாலும் ரவையாக இருந்தாலும் 1 கிலோவுக்கு நம்ம 1.5 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். நம்ம இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெல்லம் இனிப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா பொங்கி வருங்க. நீங்கள் கைவிடாத கிண்டிக்கிட்டே இருங்க. வெல்லமும் நல்லா கரைஞ்சி வரும். அடி பிடிக்காத நம்ம இதுக்கு பார்க்கணும். வெல்லம் கரைஞ்சி வந்தால் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நம்ம கடைசியாக இது ஆற போகும்போது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் சுடு தண்ணி சேர்த்து நல்லா சீர்கஞ்சி பொறுத்தவரைக்கும் நல்லா இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்க. அதனால இதை பாருங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, தேக்கிட்டோம் பிடிக்காது. திட்டமாக சரி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இது பாருங்க, சீர்கஞ்சி ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ வந்து நம்ம திருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுரும். பாருங்க, இது எல்லா இடத்துலையும் போய் பரவுற மாதிரி நம்ம கிளறி.
நம்மளுக்கு சீர்கஞ்சி ரெடி. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்க இங்கே பாருங்க கரெக்டாக இருக்கு பாருங்க. நம்மளுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம இறக்கி இதை ஆற வச்சிடலாம். கோயிலுக்கு எடுத்து போகும்போது ரொம்ப சூடாக இருந்தால் தூக்கி போக முடியாது. வாங்க இறக்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க, எங்கள் ஊரில் நீங்கள் சாக்கு திருவிழாவுக்கு வாங்க. இப்படி கொஞ்சம் திறந்தே மூடி வைப்போம், காற்றுல ஆறட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சுக்கணும். இதை ஆற வச்சா நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.